ஹாய் ஹலோ டாரிமான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ சாரி காய்ஸ், லேட்டாக வீடியோ போடுறதுக்கு. பட் சுச்சுவேஷன் எல்லாருமே புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ இப்போ நம்ம வளவலன்னு பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க என்ன ஸ்டோரின்றது. பார்ட் 2 தான். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் அப்புறம் என்ன நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, டேக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் அப்படியே டிவோர்ஸ் பேப்பர் வாங்கிட்டு வெளியே நடந்து வந்திருப்பீங்க. அப்போது மைண்டு ஃபுல்லாக அவள் போகிறா, என்ன பண்ணுறது, நேற்று வேறு அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோமே, இப்போது அவளுக்கு உண்மை ஏதாச்சும் ஆயிருந்தா அப்புறம் நம்மளோட வாரிசு யாருக்கு அப்பாவா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு உட்காரான். நீங்கள் கரெக்டாக உங்கள் பேக்கை தூக்கிட்டு பொறுமையாக வெளியே வரீங்க அந்த பெரிய பேலஸ் விட்டு. ஸோ சடனாக டேக்கு ஒரு கோவம் வந்து ஸ்டாப் அப்படின்னு கத்துறான். நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. வேக வேகமாக அவனோட ஜாக்கெட்டில் இருக்க ஃபஸ்ட் பட்டனை கழட்டிட்டு உங்கள் முன்னாடி வந்து நின்று பேக்கெட்டில் கையை விட்டுட்டு ஸ்டைலாக கெத்தாக நிற்கிறாரு. உங்களை பார்த்துட்டு, நேற்று நீ ரொம்ப ஒரு ஆக்ட் பண்ணிட்ட. நான் என்ன ஆக்ட் பண்ணேன்? என்ன ஆக்ட் பண்ணியா? நேற்று நீ க்ரியேட் பண்ண ட்ராமா இருக்கே, ஐயோ அப்பா, உனக்கு என்ன என் கூட அப்படின்னும் போது, என்ன சொல்கிறீங்க, என்ன ட்ராமா? நான் எந்த ட்ராமாவும் பண்ணலை. நீங்களாக தானே டிவோர்ஸ் கொடுத்தீங்க. ஆமாம், நான் தான் கொடுத்தேன், இப்போ நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் இருக்க பேப்பரை சட்டுன்னு பிடுங்கிறாரு. பிடுங்கிட்டு உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு ஒரு மாதிரி டெவில் லுக்கில், நேற்று நீ பண்ணதுக்கு உன்னை ஒரு 3 மாதமாவது டார்ச்சர் பண்ணும். ஆக்சுவலாக எனக்கு உன்னை பிடிக்கல, பட் இந்த 3 மாதம் நீ இங்கே தான் இருந்தாகணும். அப்போ நீங்கள், நான் எதுக்கு 3 மாதம் இருக்கணும்? அதான் டிவோர்ஸ் கொடுத்துட்டீங்களா? நீங்கள் தானே எனக்கு ஃப்ரீடம் தரேன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க. இப்போ எதுக்கு மறுபடியும் கேட்குறீங்க அந்த ஃப்ரீடம்மா அப்படின்றீங்க. அப்பட்டே உங்ககிட்ட நடந்து ஃப்ரண்ட்டில் நடந்து வந்துகிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே பேக்கில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படியே ஒரு வாலில் அப்படியே நிற்கிறீங்க சாஞ்சு. அப்பட்டே வந்து அவரோட ஒரு கையெடுத்து உங்களோட ஃபேஸ்க்கு நேராக வாலில் வச்சு பின் பண்ணி, இங்கே பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல, என்னை நீ அசால்ட்டாக ஏமாற்றிட்டு போயிடலான்னு நினைக்கிறியா? அது முடியவே முடியாது. அப்போது டேவோட மைண்டுக்குள்ளே, 3 மாதத்தில் இவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, இவளை விடக்கூடாது. அப்படி இவள் ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா இவளை விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது டே வந்துட்டு, 3 மாதம் நீ இங்கே இருந்து தான் ஆகணும். முடியாதுன்னு சொன்னேன்னா இப்போவே உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவேன், அவர் தானே உன்னை கட்டி வச்சாரு எனக்கு அப்படின்றான். அப்போ நீங்கள் அவரை பார்த்துட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா? நீங்களே டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீங்களே அதை பிடிங்க வச்சுக்கிட்டு என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உன்னை பார்த்தா விளாட்ற ப்ளே கிரவுண்ட் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி போகிறான். நீங்கள் அவனோட இப்படி முறைச்சிட்டு கையெல்லாம் ஓங்குறீங்க அடிக்கிறதுக்கு. ஐயோ இவ சரியான பைத்தியக்கார சைக்கோ, இவனெல்லாம் போய் கட்டி வச்சாங்க பாரு, மென்டல். இவனை என் டைவர்ஸ் கொடுத்துட்டு இவனை பிடிங்கிட்டு போகிறான். நானும் என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ இங்கே நில்லுங்க அப்படின்னு கத்துறீங்க. அப்போது ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்டு, என்னடி, என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன டியா, என்ன எதுக்கு டீலாம் சொல்கிறீங்க? அப்படி தாண்டி கூப்பிடுவேன், என்ன பண்ண முடியும்? என்னையே ஏமாற்றிட்டு ஓடிடலான்னு நினச்சல, நானும் ஒரு நிமிஷம் ஏமாந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி நடக்கிறான். நான் என்ன ஏமாத்தினேன்? ஐயோ இவன் என்ன பேசுகிறானே எனக்கு புரியல. நில்றா அப்படின்றீங்க. அப்போ டேக்கு செம்மக்கும் வருது. அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணிட்டே திரும்புறாரு. டான்னு சொன்னேன் வாயை உடைப்பேன். அப்போ நீ மட்டும் என்ன டீன்னு சொல்கிற, நான் வாயை உடைக்குவா? வாயை உடைப்பியா இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் இருக்க கன்னை எடுத்துகிட்டு உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு கிட்ட வராரு. ரொம்ப கிட்ட வந்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அந்த கன்னை வச்சுட்டு, இப்போ சொல்லு, இப்போ ஒரு வார்த்தை டான்னு சொல்லு. என்னடா பயந்துருவேன் நினச்சியா?
ஐயோ இவ்வளோ உன்ன அப்படின்னு சொல்லிட்டு கன்னை லோட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது. பட் பயத்தை உங்கள் ஃபேஸில் காட்டிக்காத அப்படியே தைரியமாக நிற்க மாதிரி நிற்கிறீங்க. பட் உங்களுக்கும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தென் அவன் லோட் பண்ணோடனே உங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணதில் பார்த்த உடனே அவன் அந்த பயம் இருக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை கீழே இறக்கிட்டு அவன் பாட்டு நடந்து போயிடுறான் அவனோட ரூமுக்கு. அப்போ நீங்கள் அவனை திட்டிக்கிட்டு இப்போ நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. பார்த்தா கிச்சனே அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் லக்கேஜை கிச்சனில் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போது அவனோட சர்வெண்ட்லாம் வந்துட்டு மேம் உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது மேம், நீங்கள் வேணால் அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நீங்கள் வேணால் எனக்கு ஆர்டர் போட தேவையில்ல, நான் எங்கே வேணாலும் இருப்பேன், இங்கே தான் இருப்பேன், தோ அந்த டைனிங் டேபிள் மேலே தான் படுத்து தூங்குவேன், யார் என்னை கேட்பா, நானும் பொறுத்து பார்க்குறேன், இதுக்கு மேலெலாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு திரும்புறீங்க. சடனாக பார்த்தா டேயோட அப்பா நிற்கிறாரு. அவரும் உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு என்ன பண்ணுற, என்ன பழக்கம் அதெல்லாம், என்ன பிரச்சனை உனக்கு, எது கிச்சனில் நின்று கத்திக்கிட்டு இருக்க, ஒரு ரூமுக்கு போக வேண்டியதானே, டேங்க அப்படின்றாரு. அப்போ மேலே இருந்துட்டே வெல்கம் டேட் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டில் இருந்து இறங்கி வராரு. அப்போ அவங்க அப்பா அப்படியே உங்களை பார்த்துருந்தவர் அப்படியே திரும்பி டே பார்த்துட்டு டே பக்கமாக நடந்து போகிறாரு. நீங்கள் அப்பா ஒரு பைத்தியக்காரன் புள்ள ஒரு பைத்தியக்காரன் போல் சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சன்லேயே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ டே வந்துட்டு அப்பா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நாங்கள் 2 பேரும் ஹனிமூன் போகலான்னு இருக்கோம், நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாப்பா நேற்று டயர்டாக தான் ஆயிருக்கோம், இன்னும் உனக்கு ஹனிமூன் போகணுமா என்ன, நிறைய வேலைலாம் இருக்குது. இல்லைப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு 2 வாரம் அவளை கூப்பிட்டுட்டு வெளியே போயிட்டு வரேன் அப்படின்றான். நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வெளியே போகிறானா, இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கீங்க. அப்போ டே வந்துட்டு உங்ககிட்ட வந்து என்ன டார்லிங் பேக் பண்ணிட்டியா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முன்னாடி ஒரு சீன் போடுறான். நானும் பேக் பண்ணிடுறேன், இன்றைக்கே ஃப்ளைட் பிடிச்சிடலாம், எங்கே டார்லிங் போகலான்னு சொன்னேன், ஓ மால்தீவ்ஸா, ஓகே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லவ்வாக பேசுகிறான். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே கிச்சன் உள்ளே நிற்கிறீங்க, அவன் கிச்சனுக்கு வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கான். அவங்க அப்பா அதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. தென் டே வந்துட்டு ரெடியாக டார்லிங் இன்றைக்கி போகிறோம்ல அப்படின்றான். நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது, என்ன தான் நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அந்த சர்வன்ட் கிட்டே போயிட்டு நேற்று என்ன நடந்துச்சு, நான் என்ன ஓவர் ஆக்ட் பண்ணேன். அப்போது அந்த சர்வன்ட் வந்து மேம் நீங்கள் நேற்று மாடியிலேயே அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க மேம், சார் தான் உங்களை தூக்கிட்டு வந்து அவனோட ரூமில் வச்சு டாக்டர்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேம், அது வரைக்கும் தான் நாங்கள் இருந்தோம், அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கா நேற்று என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து அந்த ஹாலில் இருக்க ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. என்ன பண்ணிட்டான், என்ன ஏதாச்சும் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸில் நெக்லலாம் பார்க்குறீங்க, செஸ்ட்லலாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் தொட்டு பார்க்குறீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஸ்வெட்டு ரொம்ப ஆகுது. தென் நீங்கள் ஏதாச்சும் பண்ணிட்டானா, என்ன நடந்துச்சு நேற்று அவன்கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரீங்க. அப்போ டே வந்து அவனோட பேக்கில் ஒரு 4 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு வெளியே வந்து நிற்கிறான். என்ன டார்லிங் போகலாமா? அப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டு டே டே அப்படின்றீங்க. அப்போ அவன் வந்துட்டு சொல்லு டார்லிங் என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே கேட்குறான். நீங்கள் நேற்று என்ன நடந்துச்சு, நேற்று என்ன பண்ணீங்க, ஓ அது உனக்கு தெரிஞ்சு போச்சா, ஷட் அப் டார்லிங், அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது, நம்ம ஹனிமூன் போகிறோம்ல அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டெவிலாக பார்க்குறான். நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, இங்கே பாரு
ஏதாச்சும் தப்பாக நடந்துச்சா? நீ ஏதாச்சும் என்கிட்ட தப்பாக நடந்துட்டியா? இல்லை நான் ஐயோ அப்படி நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் ஏதாச்சும் நடந்துச்சா சொல்லு அப்படின்றீங்க. அப்போது டே வந்து உங்கள் ஷோல்டரில் கை போட்டு, டார்லிங் டோன்ட் வரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன இருக்குமோ அதுதான் நமக்குள்ளே நடந்துச்சு, வா வா நம்மளுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, டேய் லக்கேஜ் எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க உங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு வராங்க. அவனும் உங்கள் தோள் மேலே கையை போட்டு அப்படியே வெளியே கூப்பிட்டு வந்து அவனோட பிளாக் காரில் ஏறிட்டு உங்களையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவன் தான் ட்ரைவ் பண்ணுறான். உங்களோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து பின்னாடி டிக்கியில் வச்சுட்டு அவங்களும் போயிடுறாங்க. நீங்கள் 2 பேர் தான் காரில் உட்கார்னீங்க. நீங்கள் ஒரு மாதிரி பயத்துலேயே அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. கண்ணை காட்டும் போது கூட அவ்வளோ பயப்படல. பட் இப்போது செம்மையாக பயந்துட்டுருக்கீங்க, ஏதாச்சும் நடந்திருக்குமான்னு. அப்போ டேவை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் சார், ப்ளீஸ் ஏதாச்சும் நடந்துச்சான்னு சொல்லுங்கள். சாரா, ஓ மை காட், யோ டார்லிங், என்னை சார்னு கூப்பிட்றது நிப்பாட்டு. அப்புறம் நீ என்ன கட்ட தெரியுமாடி அப்படின்றான். நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அப்போ ஏதாச்சும் பண்ணிங்களா சொல்லுங்கள், என்ன எதனா பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ டே வந்துட்டு, வெயிட், நான் ஒன்று எதுவும் பண்ணல டார்லிங், நீ தான் என்னை பண்ண வச்ச. அது என்ன பண்ண வச்சேன்னு இங்கே சொல்லவா, இல்லை நம்ம போகிற இடத்துல சொல்லவா? இங்கே சொல்லுங்க. ஐயோ, உன்னோட ஆசையை நான் நிராகரிக்கிறேன், இங்கே எனக்கு சொல்கிறதுக்கு மூடில்லை, அங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமாக ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறான். உங்களுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி பிசைஞ்சிட்டு பக்கத்தில் உட்காண்ட்ருக்கீங்க. அவனை பார்க்குறீங்க, கீழே பார்க்குறீங்க. அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ப்ரைவேட்டாக ஒரு வில்லா இருக்குது பீச் கிட்ட, அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். அந்த வில்லாக்குள்ளே போனால் அங்கேயும் நிறைய வந்து மாஃபியா கேங்ஸ்டரில் இருக்க சர்வன்ட் மாதிரி இருக்காங்க, பாடி கார்ட்ஸ் மாதிரி. ஸோ அங்கே போனோடனே, இங்கே எதுக்கு வந்திருக்கோம், இதுக்கு நம்ம வீட்டில் இருந்துக்கலாமே, இது என்ன இடம், யார் வீடு? ஐயோ, நீ ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டியா டார்லிங்? இத்தனை கொஸ்டின் கேட்டால் நான் எந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும்? ஃபஸ்ட்டு சொல்லு, இது யார் வீடு? இது வந்து ஒரு கேடி பையன் இருக்கான், ரொம்ப மோசமானவன், திருட்டு பையன், பாவமே பார்க்க மாட்டான், ரொம்ப கெட்ட பையன். அந்த பையன் விடுது. அந்த பையன் வீட்டுக்கு நம்ம எதுக்கு போகிறோம்? சும்மா ட்ரிங்க்ஸ் சாப்பிட அப்படின்னு உங்கள் கையை எடுத்துகிட்டு போகிறான் உள்ள. என்னாச்சுன்னு தெரில, டே ஒரு மாதிரி உங்ககிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான். நீங்கள் பயப்பட மாட்டீங்க, அவன்கிட்ட வந்து அவன் ரூடாக நடந்துக்கிட்டா பயப்பட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இப்படி ஒரு மாதிரி திமுறா சைக்கோபாத் மாதிரி நடந்துக்கிறான். நீங்கள் இங்கே பாருங்கள், மற்றவங்க வீட்டுக்குள்ளே நம்ம போகக்கூடாது, அது தப்பான விஷயம். அந்த தப்பான விஷயத்தை பிரேக் பண்ணுறதுல தாண்டி உன் ஹஸ்பண்ட் கில்லாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்லேருந்து சிகரெட் எடுத்து அப்படியே வச்சு ஃபயர் பண்ணிவிட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டே உள்ளே போகிறான். உள்ளே போனால் எல்லாருமே வந்து அவனுக்கு வந்து பவ் பண்ணிவிட்டு வெல்கம் சார்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டு அப்படியே போகிறீங்க. உள்ளே போனோடனே அவன் சோஃபாவில் உட்காந்துட்டு, ஏய் போடி உள்ள அப்படின்றான். எங்கே? உள்ளே போடி அப்படின்றான். அப்போ 2 லேடிஸ் வந்து உங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே கூப்பிட்டு போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்டாக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, இதை போட்டுக்கோங்க மேம் அப்படின்றாங்க. நீங்கள், நான் எதுக்கு இதெல்லாம் போடணும், நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஹலோ டார்லிங், டைவர்ஸ் வேண்டாமா? அப்போ இதெல்லாம் பண்ணணும் டார்லிங். உனக்கு சீக்கிரமாக டைவர்ஸ் வேணும்னா நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடப்பியா? நீ எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கும் போது இந்த டைவர்ஸ் பேப்பரை உன் கையில் கொடுத்துருவேண்ணா. பட் இந்த இடத்துல எல்லாருமே இருக்காங்க, உனக்கு அறிவு இல்லையா? என்ன போய் இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரெஸ் போட சொல்கிற? ஐயோ, இப்போ என்ன பண்ண சொல்லலாம்? எல்லார் கண்ணையும் கட்டி விட்டுறலாமா? போடுறி அப்படின்றான். நீங்கள், என்னால் முடியவே முடியாது அப்படின்றீங்க. அப்பட்டே வந்துட்டு, உனக்கு டைவர்ஸ் பேப்பர் வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள்,
நீ ரொம்ப ரொம்ப ஓவராக போகிற, எனக்கு டைவர்ஸும் வேணாம் ஒன்றும் வேணாம், ஆனால் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு படிக்கட்டு ஏறி போய் மேலே ஒரு ரூமில் டோரை சாத்திக்கிட்டு உள்ளே போயிடுறீங்க. அப்போ பின்னாடியே வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஏய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை பிடிச்சி செவத்துக்கிட்ட வச்சு அவனோட ஃபேஸ் ரொம்ப கிட்ட வச்சுருக்கான். உங்களோட சீஸ் பக்கத்தில் தான் அவனோட ஃபேஸ் வச்சுருக்கான். அவனோட ஹார்ட் ப்ரீத் அப்படியே உங்கள் மேலே தான் படுது உங்களோட கன்னத்தில். ஏய் என்னடி என்ன எல்லா முன்னாடியும் நான் அசிங்க பார்த்தினேன், உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், எடுத்து போட்டு போயிட்டே இருப்பேன், கொன்னுடுங்க, அதையாச்சும் பண்ணுங்க, அதை பண்ணால் கூட எனக்கு அப்பயாவது சுதந்திரம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். என்னடி மாயிர சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம், ஐய உனக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும்னா நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கோடி, உனக்கு இப்போவே கொடுக்குறேன். அப்படி நீ நடந்துக்கல உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அணுவா நானே சாப்பிட்ருவேன், நானே முழுங்கிடுவேண்டி அப்படின்றான். அப்போ நீங்கள் அவனை பார்த்துட்டு இதெல்லாம் டூ மச், அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நான் போட மாட்டேன், இது வரைக்கும் நான் போட்டதும் இல்லை, அப்போ இனிமேல் போட கற்றுக்கோ ஓகே அப்படின்னு சொல்கிறான். பட் உள்ள எந்த ஒரு ஜென்ஸுமே ஒருத்தர் கூட இல்லை, எல்லாருமே வெளியே அனுப்பிடுறான். உங்களை அந்த ட்ரெஸ்ஸை கம்பல் பண்ணி போட வச்சு உங்களையே வந்து அவனுக்கு வந்து சரக்கு ஊற்றி தர சொல்கிறான். ஓ டார்லிங், இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க எப்படி தெரியுமா இருக்க, ஐயோ ஆனால் நேற்று பார்த்ததை விட எதுவுமே பெருசு கிடையாது அப்படின்றான். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது, இவன் எதை தான் சொல்ல வரான், என்ன தான் பண்ணான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டார்லிங், நேற்று பார்த்த மாதிரி என் லைஃப்பில் எதையுமே நான் பார்த்ததில்ல, ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி முறைச்சிட்டு திரும்ப அவனுக்கு சரக்கு ஊற்றிட்டு வெளியே ரூம்குள்ளே போயிடுறீங்க. தென் அவன் சரக்கு ஃபுல்லாக அடிச்சுட்டு ஒரு மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே உட்காந்துட்ருக்கான் சோஃபாவில். அப்போ நீங்கள் போய் அப்படியே வந்து உங்களோட ஒரு ரூமில் போயிட்டு படுத்துடுறீங்க. படுத்துட்டு அழுகிறீங்க, இவன்கிட்ட மாட்டின்னு சாவறதுக்கு நம்ம செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே இருக்க ஜன்னலை ஏதாவது ஓப்பன் பண்ணி குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீங்கள் எழுந்துக்கிறீங்க. அப்போது உங்களோட டோரை டப்பால் டப்பால் டப்பால்னு தட்டுறான். தான் அவன் வரத்துக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவன் வந்து ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த ஜன்னல்கிட்ட போகிறீங்க. ஜன்னல்கிட்ட போயிட்டு ஓப்பன் பண்ணான்னு பார்த்தா ஜன்னல் எல்லாமே லாக்கில் இருக்குது, அதுவுமே வந்து கீ போட்டால் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் எதாவது தூக்கி உடைக்கலாமான்னு பார்த்து கரெக்டாக ஒரு ஃப்ளவர் பாட்டை தூக்குறீங்க. கரெக்டாக உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்து ஃப்ளவர் பாட்டை நீங்கள் தூக்கி வச்சுக்கிறத பார்த்த உடனே என்னடி புருஷனை அடிச்சு கொல்லான்னு பார்க்குறியா, என்ன நினச்சிட்டு இருக்கா, எனக்கு ஒன்றுட்டு நீ வெறும் விதவை கவுன் போட்டு போகலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் விட மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட வரான். அவன் செம்ம போதையில் தான் இருக்கான். அப்படியே போதையில் வந்து உங்ககிட்ட நின்று இங்கே பாரு, எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அது என்னதுன்னா சொல்லு, நேற்று என்ன நடந்துச்சு, இப்பயாச்சும் சொல்லு, நேற்று என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் மேலே விழுந்துடுறான். நீங்கள் அப்படியே பெட்டு மேலே விழுந்துடுறீங்க. தென் உங்களால் அவனை தூக்கவே முடியல. அப்படியே ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் அப்படியே படுத்து தூங்கிறீங்க. ஜஸ்ட் மார்னிங் எழுந்து பார்த்தா உங்கள் மேலே எப்படி விழுந்திருந்தானோ அதே மாதிரி தான் விழுந்துருக்கான். நீங்கள் அவனுக்கு கீழே படுத்துட்ருக்கீங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எழுந்துடுறா எருமை, இப்போயாச்சும் எழுந்து தொல்லடா, என்னால் வெயிட்டு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கத்துறீங்க. அவன் பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தான். உங்கள் லிப்பு அவன் க்ளோஸ்அப்பில் இருக்குது. அப்படியே ஒரு நிமிஷம் அவன் அப்படியே மயங்கிட்டு உங்கள் லிப்ஸே பார்த்துட்டு என்ன இது இவ்வளோ காலையிலே வந்து இது கிடைக்கும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை அழகாக ஹோல்ட் பண்ணி அப்படியே ஒரு முத்தம் கொடுக்குறான். செம்மையாக இருக்குது, இந்த மாதிரி டெய்லி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கத்தில் இருக்கிறதா நினச்சிட்டு ரியலாக பண்ணுறான். நீங்கள்
ஐயோ எழுந்துரு, என்ன பண்ணிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது தான் அவனுக்கு தெரியுது, ஐயோ இது தூக்கம் இல்லை ரியல்னு சொல்லிட்டு. அவன் துடிச்சு பிடிச்சி எழுந்துட்டு, ஏய் ஏய் என் ரூமில் என்ன பண்ணுற, எதுக்கு என் கீழே படுத்துட்டு இருக்க, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் அவனை பார்த்துட்டு, ஏய் பைத்தியம், இது என் ரூமு, நீ தான் என் ரூமுக்கு வந்த அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஏய் பைத்தியம் கீத்தியம்னா வாயிலே சுட்டுருவேன், வாய் மூடு, உனக்கு வாய் தாண்டி அதிகம், ஆனால் உன்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 ஹேண்ட் கஃப் போடுறான். ஹேண்ட் கஃப் போட்டு இப்படியே கடை, இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பாடும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் கஃப் போட்டு நீங்கள் எழுந்து அவன் மேலே இருந்திருப்பான், எழுந்து நீங்கள் ரிலாக்ஸ் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க, அப்படியே ஹேண்ட் கஃப் போட்டு மறுபடியும் படுக்க வச்சுட்டான். நீங்கள் படுத்துட்டு என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்ணுறேன், அதுக்கு என்னை கொன்னுடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்பட்டே வந்துட்டு கொன்னுடவா, அதுக்குள்ளேயா, உன்னை அனுபவிச்சு தான் கொன்னுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே இறங்கி போய் ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு மேலே வரான். உங்களை எப்படி ஹேண்ட் கப் போட்டிருந்தானோ அப்படியே தான் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. உங்கள் கையெலாம் வந்து ரெட்டிஷ் ஆகிடுச்சு. ஸோ அப்புறமா ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு அவன் வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு உங்கள் ஹேண்ட் கப் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு, இதுக்கப்புறமாச்சும் ஒபே பண்ண, என்கிட்ட எதிர்த்து பேசாத அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் அப்படி தான் பேசுவேன், அப்போ தானே நீ என்னை சீக்கிரமாக கொன்னுடுவேன், அதையாச்சும் பண்ணுவல்ல, பண்ண மாட்டியா, இப்படி தான் நான் பேசுவேன், எல்லோரும் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்துவேன். அப்போது உங்களோட சீக்ஸை உங்களுக்கு டைட்டாக பிடிச்சிட்டு, என்னடி என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும், அதானே சொல்கிறேன், இந்த 3 மாதம் என் கூட இரு, அதுக்கப்புறம் சொல்கிறேன், அப்புறம் நீ உன் இஷ்டப்படி எங்கே வேணாலும் போய்க்கோ, எந்த பிரச்சனையும் பண்ணாத, சைலண்ட்டாக இரு என் கூட, என் ஒய்ஃபா, இந்த 3 மாதம் உன் பர்மிஷன் இல்லாமல் ஒன்று நான் தொட மாட்டேன், ஆனால் இந்த 3 மாதம் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், என் இஷ்டப்படி நீ இருக்கணும், இதெல்லாம் நீ கேட்டனா உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க, நீயும் போயிட்டே இருக்கலாம், புரியுதா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் கத்திட்டு இருந்த நீங்கள் சைலண்ட் ஆகிடுறீங்க. அவன் ஃபேஸே பார்த்துட்டு, கண்டிப்பாக கொடுத்துருவியா, கொடுக்குறான், 3 மாதம் இந்த வீட்டில் என் கூட இரு அப்படின்றான். நீங்கள் என்கிட்ட தப்பாக நடந்துக்கணும்னு நினைக்காத, உன்னை அடிச்சு கொண்டுருவேன். ஹலோ, நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். பிகாஸ் ஆல்ரெடி அவங்கள அப்படி பண்ணிட்டான். அந்த 3 மாதமும் உங்களுக்கு எதாவது ரிசல்ட் காட்டுதா இல்லையான்றதுக்காக தான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே எழுந்து போயிடுறான். தென் அவனும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வெளியே அவனோட வேலைக்காக போயிடுறான். நீங்களும் எழுந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க டிவி பார்த்துட்டு. அப்போ செம்மையாக போதையில் 2 பொண்ணுங்க தோளில் கை போட்டுட்டு வரான் உள்ள. அப்போ நீங்கள் அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி கேவலமாக ஒரு லுக்கு விட்டுட்டு நீங்கள் திரும்ப அப்படியே சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக டிவி முன்னாடி நின்றுட்டு அவனோட ஒயிட் கலர் ஷர்ட்டை அப்படியே மேலுக்காக தூக்கி கலட்டுறான். அவனோட ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிடுறீங்க. கழட்டி அப்படியே உங்கள் மூஞ்சி மேலே தூக்கி போட்டுட்டு, இங்கே வாடி, அந்த பேண்ட்டை கொஞ்சம் கழட்டி வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்த ஒரு பொண்ணை கேட்குறான். அந்த பொண்ணு கூச்சமே இல்லாமல் அப்படியே நீலோன்னு போட்டு அவனோட பேண்ட்டை கழட்ட பார்க்குது. நீங்கள் உங்களுக்கு அப்படியே காண்டாகுது, இருந்தாலும் சைலண்ட்டாக இருக்கீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்பட்டே வந்துட்டு, நிறுத்து, நீ ஏன் பேண்ட்டை கட்டுற, நீ என் பொண்டாட்டி இல்லை, நீ கட்டுறி அப்படின்றான். அப்போ உங்களுக்கு ஆக்கவும் பயங்கரமாக வருது. எனக்கெல்லாம் இதில் விருப்பமே கிடையாது, நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னல அப்படின்றீங்க. அப்போட்டே வந்துட்டு ஆமாம் ப்ராமிஸ் பண்ணேன் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு, ஆனால் அது தெளிவாக இருக்கும் போது பண்ண மாட்டேன்னு சொன்னேன். இப்போ நான் தெளிவாக இல்லை, போதையில் இருக்கும்போது நான் எப்படின்னு எனக்கே தெரியாது டார்லிங், வா மாமா பேண்ட்டை கழட்டி விடு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்க பார்க்குறீங்க. அப்போது அவன் அந்த கூப்பிட்டு வந்த 2 பொண்ணுங்களை ஒரு பொண்ணை கூப்பிட்டு, அவளை பிடிச்சி
அந்த சீட்டில் உட்கார வை அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ அந்த பொண்ணு வந்து உங்களை பிடிக்கிறா, நீங்களும் கையை தள்ளி தள்ளி விடுறீங்க. உங்களை இழுத்துட்டு வந்து அதே சோஃபாவில் உட்கார வச்சுட்டு முன்னாடி டிவி ஆண்டுகிட்டே இருக்கான்ல, அங்கே வந்து ஒரு சோஃபா, அதான் ஒரே ஒருத்தர் மட்டும் உட்கார மாதிரி ஒரு சோஃபா இருக்கும்ல, அதை வந்து இழுத்து போட்டுட்டு இவங்க வந்து கை வைப்பாங்கள்ல, அந்த 2 இடத்துல இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த 2 பொண்ணுங்களும் வந்து ஷர்ட்டில் அப்படியே காலை 2ம் பேனு விரிச்சிட்டு அந்த சோஃபாவில் போதையில் உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். நீங்களா அப்படியே அவனை வெறியில் பார்க்குறீங்க. தென் அந்த 2 பொண்ணுங்களும் அவன் பாடி ஆப்ஸ் அப்படி இப்படி கழுத்தெல்லாம் தடவிக்கிட்டே உட்காண்ட்ருக்குங்க. செம்ம இரிட்டேட் ஆகுது உங்களுக்கு. ஒரு கட்டத்தில் அவனோட அந்த உடம்பு ஆப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவங்களுக்கும் ஆசை வருது. பட் ஆனால் நீங்கள் அதை வந்து பெருசாகவே எடுத்துக்கல. அப்புறம் அவனை அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டே இருக்கீங்க. அவன் வந்து அப்படியே ஒரு போதையில் பாட்டு பாடிக்கிட்டே உட்காண்ட்ருக்கான். அதுங்களும் தடவிக்கிட்டே இருக்குங்க. சடனாக வந்து ஒரு ஃபோன் வருது அவனுக்கு. அதை எடுக்கவே முடியல அவனால். அந்த பொண்ணு தான் ஒரு பொண்ணு எடுத்து அவன் காதில் வைக்குது. அப்போ அதுலேருந்து ஒரு வாய்ஸு, உங்கள் அப்பா மாப்பிள்ள என் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும், கொடுக்குறீங்களா? யார் பேசுகிறீங்க? மாப்பிள்ள நான் தான் உங்கள் மாமா பேசுகிறேன் மாப்பிள்ள. என் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும், அவங்க அம்மா ஏதோ பேசணுமா, அதான். பொண்ணு எந்த பொண்ணு? 3 பொண்ணு இருக்குது. எந்த பொண்ணு? நீயா? அப்போது அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு உங்கள் ஒய்ஃபை சொல்கிறாருன்றாங்க. இதெல்லாம் உங்கள் டேடி கேட்டுட்டு தான் இருக்காரு, இந்த மாதிரி சைடில் பொண்ணுங்க பேசுகிறதெல்லாம். அப்போ நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வலிஞ்சிட்டே இருக்குது. தென் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கிட்டே கொடுக்குது. நீங்களும் அந்த ஃபோனை வாங்கி பார்த்துட்டு, சொல்லுங்கள் டாடி. எப்படிம்மா இருக்கேன். நீங்கள் பண்ண விஷயத்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்படியாம்மா? மாப்பிள்ளை உன்னை நல்லா வச்சுக்கிறாரா? அவர் எது பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு அட்வைஸ் போட்டுருக்காரு உங்கள் அப்பா. நீங்கள் இப்போ என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லுங்கள். எனக்கு எந்த விஷயம் இல்லைம்மா, உங்கள் அம்மா தான் ஏதோ பேசணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாகிட்ட ஃபோன் கொடுக்குறாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு, எப்படிம்மா இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போது? அதான் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்கல்ல, திடீர்னு எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க? என்னமோ பாசம் இருக்கா மாதிரி. இன்னொரு வாட்டி எனக்கு ஃபோன்லாம் பண்ணாதீங்க. நான் செத்துட்டேன்னு நினச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இனிமேல் ஹஸ்பண்ட் தான் எனக்கு எல்லாமே. இனிமேல் நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்னு படப்படன்னு பேசிட்டு நீங்கள் பாட்டு ஃபோனை வச்சு தூக்கி அடிக்கிறீங்க. அடிச்சுட்டு இறந்து போகலான்னு பார்க்குறீங்க. அப்பட்டே உங்களுக்கு ஒரு குரலை கொடுக்குறான். ஏய் டார்லிங், எங்கடி போகிற? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கடி, போவாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முனவுறான். நீங்கள் திரும்பி அவனை பார்த்துட்டு முறைச்சிட்டு மேலே எழுந்து போயிடுறீங்க. தென் அந்த பொண்ணுங்களும் அவனும் அங்கே தான் இருக்காங்க. நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் தூங்கிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இதே மாதிரி தான் எதுவுமே தெரியாத மாதிரி வந்து உங்கள் ரூம் பக்கத்தில் உங்கள் ரூம் ஓப்பன் பண்ணி நிற்கிறான். நைட்டு எதுவுமே நடந்தது எதுவுமே தெரியாத மாதிரி. நீங்களும் அவனை பார்த்துட்டு, இதெல்லாம் டெய்லி நடக்க போகுது போல், அடுத்த 3 மாதத்துக்கு நம்ம நரகத்தில் இருக்கோன்னு நினச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி இந்த மேரேஜே வந்து வெறுத்து போயிடுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இந்த 3 மாதம் நம்ம நரகத்தில் இருந்தோம்னு நினச்சிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. தென் நெக்ஸ்ட் டேவும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அப்படியே நீங்களும் பக்கத்தில் பீச் ஹவுஸ்ன்றதுனால பீச்சுக்கு போயிட்டு அந்த மாதிரி தான் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்படியே டேஸ்லாம் போகுது. ஒரு நாள் இதே மாதிரிட்டே வந்து செம்மையாக குடிச்சிட்டு உங்கள் கிட்ட தான் வரான் உங்கள் ரூமுக்கு. நீங்கள் அன்றைக்கி செம்மையாக தூங்கிட்டுருக்கீங்க. என்னென்னா அந்த சில்க் ட்ரெஸ்ஸில் நைட் வேர் இருக்கும்ல, அந்த வேர் போட்டுட்ருக்கீங்க. வெறும் சின்ன பட்டை வச்ச மாதிரி அதை போட்டு நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் ரூமை லாக் பண்ணிட்டு தான் தூங்குவீங்க. ஆனால் அந்த பாஸ்வேர்டை வந்து டேக்கு தெரியும். ஸோ அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் அவனுக்கும் தெரியும். அவன் வந்து உங்கள் ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறான். நீங்கள் வந்து செம்மையாக படுத்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி அவனுக்கு ஆகுது. அப்போது அவன் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, உன்னை தொடக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன், ஆனால் நீ என்னை தொட வச்சிருவ போல. என்னடி என்ன பண்ணிட்டேன்? ஒரு வாட்டி உன்னை மேட்ரு பண்ணிட்டேன், அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியலடி. நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அந்த மாதிரி பொண்ணுங்களை தொட்டதே கிடையாது.
உன்னை நான் வெறுக்கிறேன், உன்னை வெறுக்கிறதுக்காக தான் இந்த பொண்ணுங்க கூடலாம் சுற்றுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். நீங்கள் அப்படியே படுத்துட்டு இதெல்லாம் காதில் வாங்கிட்டு தான் இருக்கீங்க, எல்லாத்தையும் கேட்டுட்ருப்பீங்க. அவன் சொன்ன ஸ்டார்டிங்கில் வந்ததுலேருந்து சொன்னதுலேருந்து எல்லாத்தையும். ஆனால் நீங்கள் ஒன்றுமே அசையாமல் அப்படியே தூங்குற மாதிரியே இருப்பீங்க. அப்போட்டே அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் காலை பிடிச்சிட்டு, என்னை மன்னிச்சிரு, உன்னை நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் உன்னை விட்டு போக மாட்டேன். எனக்கு தெரியல, உன்னோட மனசு வரல, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. ஆனால் என்றைக்கு உங்ககிட்ட அப்படி நான் நடந்துக்கிட்டனோ அப்போவே எல்லாமே தலைக்கீழாக மாறிச்சு. என் கோவம், வீரம் எல்லாமே போயிடுச்சு. உன் காலு கீழே படுக்கணும் போல இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அன்றைக்கி ஏதோ உன்னை காப்பாற்றுறதுக்காக அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிடுடி, மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போதையிலே உங்கள் காலில் வந்து ஒரு காலில் கிஸ் பண்ணிவிட்டு அவன் பாட்டு போதையிலே போகிறான். நீங்கள் இதெல்லாம் கேட்டு செம்மையாக அழுதுட்ருப்பீங்க. உங்களுக்கு அப்போ தான் தெரியுது இந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் எதுவுமே தெரியாத மாதிரி எழுந்து வரான் அவங்கக்கிட்ட. பட் உங்களுக்கு தான் எல்லா கதையும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஆட்டத்தை காட்ட போகிறீங்க. இப்போ உங்களுக்கும் டே மேலே ஒரு சின்ன லவ் வந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் அவன் வாயால் அவனையே சொல்ல வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் இருக்கீங்க. அவன் மேலே ஓரளவுக்கு ஒரு நல்ல கன்சர்ன் வந்திருக்கு உங்களுக்கு. தென் காலையில் வந்து என்ன பண்ண, சாப்பிட்டியா, ஏதாவது என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கேட்டுட்ருக்கான். நீங்கள் ஒரு நிமிஷம் எதை பற்றி யோசிக்காமல், எனக்கு ஸ்மோக் பண்ணும் போல் இருக்குது, ஸ்மோக் பண்ணும், எங்கே கிடைக்கும் அப்படின்றீங்க. ஏன்னா அவன் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்திருக்கான். உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து 2 மாதம் ஆகிட்ருக்கோம், பீரியட்ஸ் ஆகாமல் இருந்திருக்கும். நீங்களும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி, ஏதோ நம்மளுக்கு நடந்துருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி, இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் ஸ்மோக் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் வேணும்னே அவனை வெறுப்பேற்றுற மாதிரி எனக்கு ஸ்மோக் பண்ணும், எங்கே கிடைக்கும்ன்ற மாதிரி கேட்குறீங்க. அவனுக்கு ஆக்கவும் வருது. நீ எதுக்கு ஸ்மோக் பண்ணும், உனக்கு தான் அந்த பழக்கம்லாம் இல்லைல்ல, புதுசாக கற்றுக்குறேன், நானும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த வீட்டுக்குள்ளே அடைஞ்சே கிடக்குறது, எனக்கும் ஏதாச்சும் பண்ண போல் இருக்கும்ல, ஏதாச்சும் பண்ணோன்னா வா மேட்ரு பண்ணலாம், அதை விட்டுட்டு ஸ்மோக் பண்ணுன்ற என்ன பேசுகிற, ஓ மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளில பேசிட்டேனா, அது ஒன்றும் இல்லை, ஸ்மோக்லாம் பண்ணக்கூடாது பொண்ணுங்க தெரியும்ல அப்படின்றான். சரி ஓகே, நான் வந்து நைட்டுக்கா பாருக்கு போகலான்னு இருக்கேன், சரக்கடிக்கு போகிறேன், டெய்லி நீ குடிக்கிறல்ல, இன்றைக்கி நைட் நான் குடிக்கிறேன் அப்படின்றீங்க. அதுக்கும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இவளை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமே, அது வரைக்கும் இவளை எதுவும் பண்ண விடக்கூடாது. என்ன பண்ணலாம், உனக்கு உடம்பு நல்லா இருக்கா, நான் வேணா டாக்டர் வர சொல்லிட்டா, அன்றைக்கி கூட ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, இரு நான் டாக்டர் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொபைல் எடுக்கிறான். நீங்கள் டாக்டர்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மொபைலை பிடுங்கிட்டு, எனக்கு எதுவும் இல்லையே, நல்லா தானே இருக்கேன், உனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஏன்னா அன்றைக்கி ஏதோ நீ சொன்ன மாதிரி இருக்குது, நான் குடிச்சிட்ருக்கும் போது, நீங்கள் குடிச்சிட்ருக்கும்போது நான் என்ன சொன்னேன், நான் எதுவும் சொல்லியே, இல்லை ஏதோ வயிறு வலி சம்திங் பீரியட்ஸ் அந்த மாதிரி ஏதோ சொன்ன மாதிரி இருக்குது, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலையே, யார் உங்ககிட்ட அப்படிலாம் சொன்னது, ஓ நீங்கள் தான் நிறைய பொண்ணுங்க கூட சுற்றுறீங்களே, வேறு யாருனா சொல்லியிருப்பாங்க, அப்படியா சொல்கிறேன், இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையில் கை வச்சு சொல்லிடுறான். அப்போது நீங்கள் சரி ஓகே நீங்கள் கூப்பிட்டு போனா நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு சின்னதாக ஒரு பார்ட்டி வேர் போட்டுட்டு கீழே இறங்கி வரீங்க. எங்கடி போகிற, வெளியே, இங்கே பாரு ஒன்றும் சரியில்லை, அப்பெல்லாம் போகக்கூடாது, ஏன் போகக்கூடாது, நான் ஒன்றும் கொலை பண்ண போலையே, ஜஸ்ட்டு பார்ட்டிக்கு போகிறேன், என்ஜாய் பண்ணிட்டு வரப்போகிறேன், இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை, வேணும்னா உங்கள் பாடி கார்ட்ஸை அனுப்பி என்னை ஃபாலோ பண்ண வைங்க, அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டோம், அதெல்லாம் இல்லை, நீ போகக்கூடாது, நீ போய் சரக்கு டான்ஸு இதெல்லாம் பண்ணக்கூடாது, நான் ஏன் அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதே எதுக்கு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆர்கியூ பண்ணிவிட்டு ஏதாவது பேசிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு வெளியே போகிறீங்க. அவ்வளோ பெரிய மாஃபியா கிங்கு உங்கள் பின்னாடி ஓடி வரான், வந்து உங்கள் காரை நீங்கள் திறக்கிறீங்க, அவன் ஷட்டுன்னு மூடுறான். நான் தான் சொல்கிறேன்ல
எங்கேயும் போகக்கூடாதுன்னு, இங்கே வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இங்கே பாரு எனக்கு போகணும் விடு அப்படின்னு கையை ஒதுறீங்க. அவன் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைக்கிறான். நீங்கள் சைலண்ட் ஆகிட்டு வந்துடுறீங்க. தென் அப்படியே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் ரூமுக்கு போயிட்டு உக்காந்துடுறீங்க. உங்களுக்கு ஒரு லைட்டாக சிரிப்பு தான் வருது. இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நினச்சா இவனுக்கு நல்லா பொசசிவ் ஆகுது, இவ்வளோ கௌரவம் வெட்டி வீராப்பெல்லாம் வச்சுட்ருக்கான், ஆனால் இவனுக்கும் அந்த மாதிரிலாம் ஆகும் போல் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே சிரிச்சுட்டே போயிடுறீங்க. தென் அப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஃபைனலாக வந்து ஒரு 3 months முடிய போகுது. அப்போது உங்களுக்கு செம்மையாக ஸ்டமக் பெயின் ஆகுது. நீங்களும் வந்து பீரியட்ஸ் ஆக போதும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுறீங்க. அப்போ டே வந்துட்டு உங்களை நீங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டே வந்து, என்ன பிரச்சனை, ஏதாச்சும் பிரச்சனையா, என்னாச்சு, டாக்டரை சொல்லுவா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதா, ஏதாவது அந்த மாதிரியா, இரு நான் யாராவது லேடிஸ் அனுப்பவா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்கிறேன்ல, எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது சடனாக உங்களுக்கு ஒரு மாதிரி கொமட்டுது, வாமிட் வரா மாதிரி. நீங்கள் எழுந்து போகிறீங்க, வாமிட் பண்ணிட்டு வரீங்க. அப்போ டே பார்த்துட்டு, என்ன வாமிட்லாம் பண்ணுற, என்ன பிரச்சனை, இரு வா ஹாஸ்பிட்டல் போகலாம், இல்லை டாக்டர் வர சொல்கிறேன் அப்படின்னும் போது, இங்கே பாருங்க எனக்கு இதெல்லாம் நார்மல் தான், ஓகேவா, எனக்கு என்னை பற்றி தெரியும், நீங்கள் ஒன்றும் ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி நடிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. தென் டேவ் அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டான். இப்போ அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்கள பார்த்துட்டு இவளை எப்படி நம்ம வழி கொண்டு வரதுன்னே தெரியலையே, இவ வழிக்கு தான் நம்ம போய் ஆகணுமா கடைசி வரைக்கும், இவ்வளோ பெரிய மாஃபியாவாக இருந்துட்டு இவ பின்னாடி போனால் என் பிஸ்டேஜ் என்ன ஆகுது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளை பார்க்குறீங்க. உங்களை பார்க்குறாரு. ஸோ அப்படியே பார்த்துட்டு, சரி இப்போ என்ன, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு செய்கிறேன் அப்படின்றாரு. உங்களுக்கோ ஒரு நிமிஷம் இதை கேட்டதெல்லாம் கனவா நிஜமா, இவ்வளோ பெரிய ஆள் நம்மக்கிட்ட வந்து என்ன பண்ணோன்னு கேட்குறான். டைவர்ஸ் தான் வேணும், வேற என்ன வேணும், டைவர்ஸ் தானே, இந்தா உன் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறான். நீங்கள் அதை பார்த்துட்டு, ஓகே இப்போ நான் போகலாமா, அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத நீ கேட்கணும், என்ன, நீ டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கணும், நீ நல்லா இருக்கியா எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்கிறான். நீங்களா, சரி ஓகே அப்படின்றீங்க. அப்படியே டாக்டர் வராரு. டாக்டர் வந்துட்டு உங்களை செக்கப்லாம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வராரு. டே வந்துட்டு, ஐயோ என்ன சொல்ல போகிறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆக்சுவலாக டேக்கு நீங்கள் வேணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் வந்து என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியில் இறங்கி வந்த உடனே, டாக்டர் ஓகேவா, நல்லா இருக்காளா, நல்லா இருக்காங்க, ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சம் பெயின் எடுத்துருக்கு, வேற ஒன்றும் இல்லை. டாக்டர் ஒன்றும் இல்லையே, நல்லா தான் இருக்காங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு நல்லா இருக்காங்க, ஒன்றுமே இல்லை. அது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போதே நீங்கள் மேலேருந்து இறங்கி வரீங்க. அதை பார்த்தோன்னாட்டே வாயை மூடிட்டு, டாக்டர் நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். ஐயோ அதெல்லாம் வேணாப்பா, நானே காரில் தான் வந்திருக்கேன், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்புறாரு. அவனுக்கு கடைசி வரைக்கும் அவன் கேட்டது தெரிஞ்சுக்க முடியல. உங்களுக்கா இதுதான் வேணும், நீங்கள் அவனுக்கு குழப்பி விடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க இன்னைக்கு. தென் அப்படியே வந்துட்டே உங்களை பார்த்துட்டு மேலே ஏறி வரான். ஏறி வந்துட்டு, அது உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், எங்கே பேசலாம் எப்படி பேசலான்னு தெரில, எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, என்னன்னா அப்படின்னு சொல்லும் போது நீங்கள், என்ன அதான் டைவர்ஸ் பேப்பர் கொடுத்துட்டீங்க, என்னை கிளம்ப சொல்ல போகிறீங்களா, அது இல்லை, அப்போது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வளர்றான். நீங்கள் போதும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கை எடுத்துகிட்டு கீழே வரீங்க. தென் அவனும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனால் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு மேலாம் பொறுக்க முடியாதுடா சாமின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக படிக்கட்டுலேருந்து இறங்கி வரான். இறங்கி வந்து உங்களோட கணத்தை செம்ம டைட்டாக பிடிச்சிட்டு, என்னடி நினச்சிட்ருக்க, என்ன விட்டு போயிடுவியா, நீ என்னோடது, எந்து கல்யாணம் பண்ணி குத்தாங்கல்ல, எனக்கு தானே குத்தாங்க, நான் தொடக்கூட இல்லை, அதுக்குள்ளே நீ போயிடுவியா,
உன்னை இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் பேக்கை தள்ளி விட்டு உங்களை இழுக்கிறான் கிட்ட. நீங்கள் இந்த இந்த ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு இவ்வளோ நாளாக இவனுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவனை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் சீக்ஸை டைட்டாக பிடிச்சிட்டு அதான் உங்கள் கழுத்து வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்கான். பிடிச்சிட்டு உங்கள் மூஞ்சிக்கிட்ட அவனோட ஃபேஸை வச்சுட்டு என்ன போகணுமா அவனுக்கு? போய் வேற எவனாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? இங்கே பாரு இது எந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்டு கரெக்டாக உங்கள் செஸ்ட்டில் கை வச்சு காட்டுறான். இது எந்து புரியுதா? எவன்தான் கிடையாது. என்ன நினச்சின்னு இருக்கேன்? நான் உன்னை தொடல நினச்சின்னு இருக்கியா? உன்னெல்லாம் எப்பயோ நான் எல்லாமே பண்ணிட்டேன். உனக்கு தெரியாது, இப்போ உன் வயிற்றுல என் குழந்தை வளருது, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமிராக பேசுகிறான். உங்களுக்கு இது எல்லாமே தெரியும், பட் இருந்தாலும் நீங்களும் சைலண்ட்டாக அவன் பேசியே பார்த்துட்டு நிற்கிறீங்க. அவன் பாட்டு எவ்வளோ வரைக்கும் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் அவன் பாட்டு பேசிட்டே இருக்கான். எப்படி உனக்கு டைவர்ஸ் கொடுத்தா போயிடுவியா? ஏண்டி ஒருவனுக்கு ஒத்தின்ற பாலிசிலாம் கேள்விப்பட்டது இல்லையா? நான் மாஃபியாவாக இருந்தால் 10 பொண்ணு கூட சுற்றுவானா? உன்னை தாண்டி லவ் பண்ணுறேன். உடம்பை என்னைக்கு பார்த்தனோ அவ்வளோதான், என் மண்டைக்குள்ளே இருக்க எல்லாமே போச்சு, எல்லாமே லாஸ் ஆகுது, எல்லாத்துலேயும் தப்பாக நடக்குது, அவ்வளோதான். என் கண்ணை முன்னாலே உந்து தாண்டி வருது. உன்னை நான் அன்றைக்கி பார்த்தா தான் வருது. நீ எப்படி இருந்த தெரியுமா? தோ இது அப்புறம் கீழே குனிறான். கீழே குனிஞ்சிட்டு வேணாம் அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சத்தியமாக முடியல. இவ்வளோ அழகாக இருந்தால் யாரால முடியும்? அன்றைக்கி மட்டும் நான் உன்னை அப்படி பண்ணானா நீ செத்து போயிருப்படி, நீ செத்து போயிருப்ப. உனக்கு உயிர் கொடுத்தது நான், உன் வயிற்றுக்குள்ளே ஏன் உயிர் வளருது புரியுதா? நீலாம் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், என் முன்னாடி என் கூட அப்படின்றான். அவன் பேச பேச நீங்கள் அவன் மூஞ்சியே அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டு செம்ம லவுடாக சிரிக்கிறீங்க. ஐயோ ஐயோ, எது இப்போதான் உனக்கு இதெல்லாம் தெரியுதா? நான் இங்கே வந்த 6வது நாளே எனக்கு தெரியும் இதெல்லாம் நடந்துச்சு, இதுக்காக தான் நீ என்னை அனுப்பலை அப்படின்றது. இதை சொல்கிறதுக்கு உனக்கு 3 மாதம் இருக்க வெயிட் பண்ணேன். ஏன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா என்னை துரத்தி விட்டுலான்னு பிளான் பண்ணியா? அப்படின்றீங்க. அப்போது அப்படியே சைலண்ட் ஆகிட்டு உனக்கு எப்படி தெரியும்? நீ தாண்டா குடிச்சிட்டு வந்து ஒளர்ன என்கிட்ட, பைத்தியம். ஏய் பைத்தியம்னா பாயிலே சுட்டுருவேன். எங்கே சுடு பார்ப்போம். உன்னாலாம் பிடுங்க முடியாது புரியுதா? மூடிக்கிட்டு வா, என்னால் நடக்க முடியல. அந்த டாக்டரு சும்மா போய் சொல்லிட்டு போகிறான், உண்மையாக ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன், போயிட்டு தண்ணி மொண்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அவன் வந்து இவ்வளோ பெரிய மாஃபியா மேனு தண்ணி மொண்டு வா நான் அசால்ட்டாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போல இன்னும் நீ அப்படின்றீங்க. அவன் கடகடன்னு கிச்சனுக்குள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரான். நீங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, போயிட்டு ஒரு பக்கெட்டையும் அப்புறம் ஒரு தண்ணி மோடுற ஜெக்கும் எடுத்துகிட்டு வரியா? அப்படின்ட்டே வந்து அடிங்கு என்னடி நினச்சிட்ருக்க, வேலை வாங்குறியா அப்படின்றான். நீங்கள் அப்போது இவ்வளோ நாள் நான் டார்ச்சர் பண்ணல, அதுக்கு அனுபவிக்க வேணா போ. இல்லை நீ கையை பிடி, நான் உன் கையில் தான் வந்து எடுக்கணும் அப்படின்றீங்க. அப்படின்ட்டே வந்துட்டுலாம் அட சாமி என்னடா இது நடக்குது அப்படின்ற மாதிரி அவன் தலையில் கை வச்சுட்டு உங்களே பார்க்குறான். அப்படியே பார்த்துக்கிட்டே அப்போ உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா டைவர்ஸ் கொடுத்துறீங்களா? அப்போது மறுபடியும் உங்கள் சீக்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிட்டா என்ன கேட்டால் டைவர்ஸா? ஒரு மயிரம் கொடுக்க மாட்டான், வேறு ஒன்று கொடுப்பேன். இல்லை ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஹலோ என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாதப்போ நீ ஏதோ பண்ணியிருக்க ஓகேவா? அதெல்லாம் பெருமையாக பேசக்கூடாது. அதெல்லாம் கிடையாது, அது ஒரு சுச்சுவேஷனு. அன்றைக்கி ஃபுல்லாக மழை, அப்படியே இருட்டு ரூமு, பக்கத்தில் ஒன்றுமே போடாமல் ஏய் வாய் முடு, அப்படியே ஒன்றுமே போடாமல் தலைன்னு இங்கே பாரு வாய் முடுன்னு சொல்லிட்டேன். அப்படியே செம்மையா, ஐயோ அதை எப்படி என் வாயில சொல்லுவேன்? நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, வாய் மூடு. அப்படியே அந்த அந்த வளைவு இருக்கு ஏய் உனக்கு அவ்வளோதான் மரியாதை. அப்படியே வந்து உங்கள் கழுத்தை பிடிச்சி டைட்டாக இழுத்து செம்மையாக ஒரு லிப்லாக் அடிக்கிறாரு. அந்த லிப்லாக் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு மூச்சு திணற அளவுக்கு லிப்லாக் அடிக்கிறாரு. மூச்சு விடாமல விட்டுறோம், மூச்சு விடாமலடா விடுனால அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விட்றீங்க. அப்போது
கிஸ்லேருந்து உங்களை பிரேக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எந்த தான் நீ யுவர் மைண்ட்ரி அப்படியே நீங்களும் அவனை செம்மையாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட ஷோல்டரில் சாஞ்சு அப்படியே படுக்கிறீங்க. அவனை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவன் மறந்துட்டு உங்களையே அவ்வளோ ஒரு மாதிரி லவ்வோடு உங்களையே நினச்சிக்கிட்டு உங்களை செம்ம டைட்டாக பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா திருந்த போகிறேன்டி, யாரையும் எதுவும் பண்ணாமல் நீ நான் நம்ம பையன், ஹலோ பையன் இல்லை பொண்ணு, யாரோ ஒருத்தவங்க நம்ம தனியாக செட்டில் ஆகிடலாண்டி இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு. என்னது அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா? அடியே நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி கொலை பண்ணுற வேலையெல்லாம் விட்டுட்டு நல்லவனா மாறலான்னு இருக்கேன்னு. கொலை பண்ணுவியா? ஐயோ நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. தென் அவன் அப்படியே உங்கள் லிப்பை பிடிச்சி மறுபடியும் கடிக்கிறான். இதோட இதை முடிச்சுக்கலாம். ஒரு ஹாப்பி என்டிங் தான். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஹாப்பி என்டிங். ஓகே காய்ஸ், ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.